ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் என் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய மகளிர் அணியின் தலைவர் அம்மையார் காஞ்சனா கமலநாதன் அவர்களே, நிகழ்ச்சியிலே தன் இசையோடு துவக்கி வைத்திருக்கக்கூடிய அம்மையார் விஜயா தாயன்பன் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய பவானி ராஜேந்திரன் அவர்களே, தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஹெலன் டேவிட்சன் அவர்களே, முன்னிலை வகித்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சித்திரபுகி சத்யவாணி முத்து அவர்களே, கருத்துரை வழங்கிவிட்டு நமக்கெல்லாம் பல முக்கியமான செய்திகளை தோசை சுடுறதுக்கு சொல்லி தரணுங்கிறதுல உட்பட வழங்கிவிட்டு சென்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்களே, இங்கே பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்களே, இங்கே ஒரே ஒரு ஆணாக தைரியமாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவர் எழிலன் அவர்களே, அவருடைய பெற்றோர் 2 பேருமே எனக்கு ஆசிரியர்கள். அவருடைய தந்தையார் நாகநாதன் அவர்கள் எனக்கு பல விஷயங்களை கல்லூரியிலே அவரிடம் படிக்கவிட்டாலும் அவரிடம் பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்ன படிக்கிறேன், எந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எப்பொழுதும் என் மீது ஒரு கண் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அவர். அதுபோல அவரது தாயார் என் கல்லூரி நாட்களிலே எனக்கு புரொஃபஸராக இருந்து எனக்கு பாடம் நடத்திய ஒருவருடைய மகன் இன்று இந்த மேடையிலே நம்மோடு வந்து தன் கருத்துக்களை, அவர் நாகநாதன் அவர்களின் மகன், சாந்தி அம்மையார் அவர்களின் மகன் என்பதால் அவர் இந்த மேடையிலே இல்லை. ஒரு பெரியாரிஸ்டாக தந்தை பெரியாரின் கருத்துக்களை தமிழகமெங்கும் இந்தியா எங்கும் முழங்கக்கூடிய ஒரு இளைஞராக இருப்பதால் பெண்களின் உணர்வை நம்மை விட இன்னும் எந்த தடைகளும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார் என்பதால் தான் இந்த மேடையிலே அவரை நாம் அழைத்து பேச வைத்தோம். நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு சிறிதும் குறைவில்லாமல் பேசி அமர்ந்திருக்கிறார். இங்கே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய வசந்தி ஸ்டான்லி அவர்களே, நன்றி உரை வழங்கி இருக்கக்கூடிய தமிழரசி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பல உதவிகளை அவர் செய்தார். வாசலில் இருந்து கொடி கட்டுவது கூட தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அந்த அளவிற்கு அவர் இதற்கு உறுதுணையாக இருந்தார். அவர் கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்தார், பயமுறுத்தி அவரை துரத்தி விட்டுட்டோம். மாலை நிகழ்ச்சிக்கு அண்ணன் தளபதி மேடையில் இருப்பதால் நிச்சயமாக தைரியமாக வருவார் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு நாங்க சரியா செய்திருக்கிறோமா இல்லையா, நமக்கு வேற ஏதாவது தேவையா என்று அண்ணன் தளபதி அவர்கள் சற்று முன்னால் வந்து வெளியே பார்த்து விட்டு போனார்கள் என்று மேடையில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அளவிற்கு மகளிர் அணிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு செயல் தலைவர் அவர்களை நாம் பெற்றிருக்கிறோம். இதுவே
நமக்கு ஒரு பெரிய துணையாக, நாம் இன்னும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒன்றாக, ஒரு ஊக்கமாக, ஊக்க சக்தியாக அமைந்திருக்கிறது. பல பேர் கேட்டார்கள், ஒரு கருத்தரங்கம், திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணிக்கு ஒரு கருத்தரங்கம், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தேவையா? நாங்கள் அங்கு எதை பேசுவது என்று சொன்னார்கள். எங்கள் பெண்களிடம் நீங்கள் எதை பற்றி வேண்டுமென்றாலும் பேசலாம், அதை புரிந்து கொள்ளக்கூடிய பெண்கள் தான் தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணியிலே இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னேன். இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்கள் பல தடைகளை உடைக்கக்கூடிய கருத்துக்கள். எந்தவித பெண்களுக்கு சொல்லுவார்கள் அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு என்று, அது அத்தனையும் நாம் தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் இந்த மேடையிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள். அதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள். காலையிலிருந்து நமக்கெல்லாம் மகளிர் தின வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க அந்த வாழ்த்துக்களை படித்து பார்த்தீர்கள் என்றால் பல வாழ்த்துக்களில் மகளிர் தினம் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெண் என்பவள் தாய், ஒரு பெண் என்பவள் பொறுமையானவள், ஒரு பெண் என்பவள் வீட்டை அழகாக்கக்கூடியவள், ஒரு பெண் என்பவள் மனைவி, ஒரு பெண் என்பவள் ஒருவருக்கு சகோதரியாக, மகளாக இருக்கக்கூடிய உங்களை, எங்கள் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று பல வாழ்த்துக்கள் வருகிறது. அந்த வாழ்த்துக்களை பார்க்கும் பொழுதே கோபம் வரும். உன் வீட்டை வளமாக்குறதுக்கு நான், உனக்கு சகோதரியாக, உன் பிள்ளைக்கு தாயாக, உனக்கு மனைவியாக, இதுதான் என்னோட அடையாளமா? இல்லை. இங்கே ஆண்கள் இருக்கிறார்கள், பல இளைஞர்கள் வந்திருக்காங்க. உன்னுடைய அடையாளம் என்ன என்று எழிலனை கேட்டால் மருத்துவர், இல்லையென்றால் எழிலன் என்று பதில் சொல்லுவார். யாருடைய கணவன், ஒரு தந்தை, ஒரு மகன், இதுதான் அவருடைய அடையாளம் இல்லை. அதுதான் எனக்கும். ஐ am an individual. நான் நானாக இருக்கிறேன். நான் பெண்ணாக பிறந்ததற்கு பெருமைப்படுகிறேன். பேசும்பொழுது சொன்னார்கள், சாபமிட்டார்கள் மனுவிலே, பெண்ணாக பிறப்பாய் என்று சாபமிட்டார்கள். பெண்ணாக பிறந்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். நான் என்னைக்குமே பெண்ணாக பிறந்து விட்டோம் என்று நான் கவலைப்பட்டதில்லை, பெருமை மட்டும்தான் பட்டிருக்கிறேன். ஏனென்றால் எப்பொழுதுமே அடக்குமுறைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே பிறந்து எழுந்து நிற்கும் போதுதான் பெருமை. ஒரு தலித்தாக பிறந்து எழுந்து நிற்கும் போதுதான், உயர்ந்து நிற்கும் போதுதான் பெருமை. ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவராக பிறந்து ஒடுக்கப்பட்ட அந்த சமுதாயத்திலே, அடிமைப்பட்டு கிடந்த அந்த சமுதாயத்தில் இருந்து ஒரு தலைவன் உருவாகும் போதுதான் அதற்கு ஒரு பெருமை இருக்கிறது. அதுபோலத்தான் வழி வழியாக ஒடுக்கப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள் பெண்கள். பெரியார் சொல்லுவார், ஜாதியத்தை விட கொடுமையானது பெண்ணடிமைத்தனம் என்று. ஏனென்றால் ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் இழிவாக நடத்தப்படுவது பெண். அது எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும். எந்த மதமும் பெண்ணை மதிப்பதில்லை, சொல்லிக்கலாம். ஆனால் பெண்ணை சமமாக பாதிக்கக்கூடிய, மதிக்கக்கூடிய எந்த மதம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. எந்த ஜாதி அமைப்பும் பெண்ணை சரிநிகர் சமானமாக நடத்துவது இல்லை. இப்படி ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு சமூக கட்டமைப்பிற்குள்ளும் இழிந்த நிலையிலே, ஒடுக்கப்படக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியது பெண் தான். இந்த கட்டமைப்புகளை எல்லாம் உடை தெரியாவிட்டால் பெண் சுதந்திரம் என்பது நிச்சயமாக வாய்க்காது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூக கட்டமைப்புகள் அத்தனையும் உடைக்கப்பட வேண்டும். இந்த சமூகத்திலே நாம் போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, பாராட்டிக் கொண்டிருக்கக்கூடிய, தொழுது கொண்டிருக்கக்கூடிய கட்டமைப்புகள் உடைக்கப்படவும் அதை கேள்வி கேட்கணும். அதுதான் விட்டு விடுதலையாக என்றால்
அந்த கட்டமைப்புகளை விட்டு விடுதலையானால் தான் உண்மையான பெண் சுதந்திரம், பெண் உரிமை என்பது வாய்க்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த எழிலர் பேசும்பொழுது, மற்றவர்கள் ஆதிலட்சுமி அவர்கள் பேசும்பொழுது கூட குறிப்பிட்டார்கள், நம்மை பாராட்டி பாராட்டியே கொன்று விடுவார்கள், நம்மை போற்றி போற்றியே கொன்று விடுவார்கள். கொண்டு போய் என்ன செய்வாங்க, ஒரு கடவுள் சிலை மேலே ஏற்றி உட்கார வச்சிருவாங்க. அது அங்கதான் இருக்கணும், கீழே இறங்கி வர முடியாது. அது போலத்தான் நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டியவள், போற்றப்பட வேண்டியவள், நீ அழகானவள் என்று சொல்லி 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 பொறுமையானவள், உனக்கு கோபம் வராது என்று சொல்லி 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 ஒரு பெண்ணை கொண்டு போய் ஒரு தளத்தின் மேல் ஏற்றி உட்கார வைத்து விட்டு நீ இறங்கி வர முடியாது. கோபப்படுங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்களும் ஆண்களை போன்ற ஒரு சாதாரண மனுஷிகள் தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கோபப்படுவதற்கான உரிமை இருக்கு. நீங்க எப்படி இருக்கணும், உங்க உருவம் எப்படி இருக்க வேண்டும் என்று யாரும் உங்களுக்கு சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளையா இருக்கிறதா ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போடணும் உங்களுக்கு சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. உங்களுடைய நிறத்தை பற்றிய பெருமை உங்களுக்கு வேண்டும். நீங்க எப்படி இருக்கீங்க, படைப்பு என்பதை நான் கடவுள்னு சொல்ல வரல, ஒரு உயிர் என்பது நாம் நடப்பது என்பதே ஒரு பெரிய அற்புதம். அந்த உடலுக்குள்ளே பல விஷயங்கள், பல அற்புதங்கள் நடைபெறுவதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதே. உடலுக்குள்ள ஒரு உறுப்பு சரியா பழுதுபட்டாலே வாழ முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சராசரியான வாழ்க்கை நமக்கு சாத்தியம் இல்லை. அதுவும் ஒரு பெண் தனக்குள்ளே ஒரு கருவை சுமந்து இன்னொரு உயிரை சுமந்து பெற்றிருக்கிறார் என்றால் அது இன்னும் பெரிய அற்புதம் இல்லையா? அதை செய்யக்கூடியவர்கள் நாங்கள். அதை நினைத்து பெருமைப்படுங்கள். யாரும் நீ இந்த இடை இருக்க வேண்டும், இப்படி உடுத்தி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், உன் முடி இந்த அளவுக்கு இருக்கணும், உங்களுக்கு எது வசதியோ. பெரியார் அதுதான் சொன்னார். தாய்மை பெண்கள் கூட சொல்லக்கூடிய அச்சப்படக்கூடிய ஒன்றை சொன்னவர் பெரியார். தாய்மை என்பது உனக்கு தடையாக இருந்தால் அதையும் தடுத்து நிறுத்து என்றார். அதையும் தூக்கி எறி என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால உங்களுக்கு எது வசதியோ அதை தேர்ந்தெடுங்கள். உங்களுடைய கனவுகள் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். யாரும் எதையும் உங்கள் திணிக்கக்கூடிய உரிமையை நீங்கள் யாருக்கும் தரக்கூடாது. பெண் ஒரு காலத்துல இன்னும் மோசமான நிலையில் தான் வாழ்ந்தாள். 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலையை விட நிச்சயமாக மாறுதல் வந்திருக்கிறது. நிச்சயமாக அப்பொழுது இருந்ததை விட பெண்ணின் நிலை இப்பொழுது உயர்ந்திருக்கிறது, நாம் மறுக்க முடியாது. ஆனால் இன்றும் பாராளுமன்றத்திலே 11% தான் பெண்கள் இருக்கிறார்கள். பல முக்கியமான நிறுவனங்களை நடத்தக்கூடிய இடத்திலே எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? உலகமெங்கும் கணக்கெடுத்து பார்த்தீர்கள் 4% தான் பெண்கள். சிஇஓஸா இருக்கக்கூடிய பெண்கள் 4% தான். ஒரு காலத்துல உடல் பலம் அதுதான் இந்த உலகத்திலே யார் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது உடல் பலம். ஆனால் இன்று நிலை மாறிவிட்டது. அறிவுதான் யார் பெரியவர்கள், யார் வெற்றி பெறக்கூடியவர்கள், யார் உழைப்பாளிகள், யார் சிறந்தவர்கள் என்று நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இன்று இருப்பது அறிவு இல்லையா? நாலேஜ். அதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. இருக்கா? ஆண்களை விட இன்னும் பல விஷயங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நாம். மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க. அது அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஒரு பெண்ணால் பல வேலைகளை, பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்ய முடியும். ஆண்கள் செய்ய முடியாது. ஒரு ஆண் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுலதான் அவருடைய கவனம் இருக்கும், அக்கறை இருக்கும். அதற்கு காரணங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு இன்னும் ஒரு எவல்யூஷன் நடக்கும் பொழுது அதற்கான காரணங்கள் இருக்கலாம். அதுல கவனம் சிதறாமல் இருக்கும். வேட்டையாடிய ஆணுக்கு கவனம் சிதறக்கூடாது என்பதால் அவன் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு பெண் என்றால் அவன் குழந்தைய பார்த்துட்டு இருப்பா, சமையல் செய்து கொண்டிருக்கிறான், வேற ஒரு வேலை பார்க்கலாம், வரவங்களை பதில் சொல்லலாம்,
இத்தனை வேலைகளையும் அலுவலகத்தில் வேலை செய்யற கூட ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் என்றால் கூட பல விஷயங்களை ஒரே நேரத்தில் கவனத்தோடு செய்யக்கூடிய திறமையை பெற்றவள் பெண் இல்லையா? அதனால இன்றைய காலகட்டத்திலே நீங்கள் யாருக்கும் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் இல்லை என்ற அந்த தைரியம், அந்த தெளிவு உங்களுக்கு வேண்டும். ஏன்னா பல கூட்டங்களுக்கு கூட வரும், அந்த நேரத்துல பெண்கள் முன்னாடி வந்து உட்கார மாட்டாங்க. இது மகளிர் அணி கூட்டம், அதனால முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கீங்க. முன்னாடி வந்து உட்கார மாட்டாங்க. உட்கார விடுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதை உட்கார விட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆண் கிட்ட சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. உங்ககிட்ட சொன்னா நீங்க போய் பின்னாடி உட்காருவீங்க. ஏன் போய் உட்காரணும்? தேவையில்லை. எனக்கான இடம் இது என்று நிர்ணயிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் தான் இருக்க வேண்டும். நான் இத்தனை நாள் உழைத்திருக்கிறேன், என் உழைப்பிற்கு மரியாதை எங்கே இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், இது என்னுடைய உழைப்பு. இதற்கான மரியாதையை பெறக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறது என்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரணும். அந்த தன்னம்பிக்கையை விட்டுக் கொடுக்காதீர்கள். இப்ப சொல்லுவாங்க, ஒரு வேலைக்கு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் படித்து விட்டு போனா அந்த ஆண் போய் சொல்லுவானா, நான் இந்த படிப்பு படித்திருக்கிறேன், இவ்வளவு திறமையானவன், எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும், எனக்கு நீ இந்த சம்பளம் கொடுக்கணும். அதே தேர்வுக்கு ஒரு பெண் போனால் அவ என்ன சொல்லுவா, நான் இப்பதான் படிச்சுட்டு வந்திருக்கேன், இது வரைக்கும் வேலை பார்த்தது இல்ல, இது முதல் வேலை, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன், என்ன சம்பளம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஏன்? நீ படித்ததும் அதே படிப்பு, நீயும் அவனும் அதே தேர்வுக்குத்தான் போகிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஏன் அந்த தன்னம்பிக்கை அங்கே குறைகிறது? அந்த ஆணுக்கு ஏன் அந்த தன்னம்பிக்கை அங்கே இருக்கிறது? ஏன்னா வழி வழியாக நம்மையே தாழ்த்திக் கொள்ள நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் நம் மனதிலிருந்து முதலில் ஒழிக்க வேண்டும். அப்புறம் தான் அவங்கள மாற்ற முடியும். உங்க மனசுல உங்களை பற்றி இருக்கக்கூடிய சந்தேகங்களை தூக்கி எறியுங்கள். உங்கள் பிள்ளைகளின் மனதில் அதை எந்த காலத்திலும் விதைத்து விடாதீர்கள். இது ரெண்டும் மிக முக்கியமான விஷயம். உங்கள் மனதில் உங்களை பற்றி இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மைகளை எல்லாம் நீங்கள் தூக்கி வைக்க வேண்டும். இப்பொழுது ஜெர்மனி நாட்டின் சான்சலராக இருக்கக்கூடிய ஏங்கலா மெர்க்கல் தன்னை பற்றி கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொல்கிறார், எனக்கு என்னை பற்றி எப்பொழுதுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்ததில்லை. எனக்கு லட்சியங்கள், கனவுகள் இருக்கிறது என்பதை நான் என்றும் மறைத்துக் கொண்டதும் இல்லை. உங்களை பார்த்து எத்தனை பேருக்கு எம்எல்ஏ ஆகணும், எத்தனை பேருக்கு எம்பி ஆகணும்னா நிறைய பேர் கைத்தோடு தூக்க மாட்டீங்க. மனசுல ஆசை இருக்கலாம். ஆனா ஒரு பெண்ணுக்கு அந்த ஆசை இருக்கிறது என்று வெளியே சொல்லுவது கூட தவறு. ஏன்னா நமக்கு தியாகியாகவே இருந்து வாழ்ந்துட்டோம் இல்லையா? உழைக்கலாம், நம் கடமையை செய்யலாம், அதற்கான சம்பளத்தையும் சன்மானத்தையும் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லியே வளர்த்து விட்டார்கள். அதனால கையை தூக்க மாட்டீங்க. ஆனால் இங்கே ஆண்களும் பெண்களும் அமர்ந்திருந்தால் கேட்டா இங்க இருக்கக்கூடிய அத்தனை கைகளும் உயரும் இல்லையா? ஏனென்றால் உன் உரிமைக்காக நீ போராடு என்று சொல்லி சொல்லி ஆண்மகன் வளர்க்கப்படுகிறான். இப்படி நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த கற்பிதங்களை உடைத்து எரியாவிட்டால் பெண் விடுதலை என்பது நமக்கே சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒன்றாக என்றும் இருக்க முடியாது. எத்தனை தடைகளை தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள். விதவை என்று எழுதும் போது அந்த விதவை என்ற வார்த்தையை கூட பொட்டில்லை என்று சொல்லுவார்கள். உடனே அதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பதில் சொன்னார்கள், கைப்பெண் என்று தமிழில் எழுதிப்பாரு, அதற்கு 2 பொட்டு இருக்கும். இப்படி பொட்டு வைத்துக் கொள்ளக்கூடாது, பூ வைத்துக் கொள்ளக்கூடாது, கணவன் இறந்து விட்டால் ஒரு நல்ல உடை உடுத்தக்கூடாது, வெளியில் வரக்கூடாது என்று சொல்லிய அந்த நிலையெல்லாம் மாறி
இப்படி எத்தனையோ தடைகளை உடைத்து விட்டுத்தான் இந்த பெண்கள் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இதுவே பெரிய வெற்றி. அவர் ஆதிலட்சுமி பேசும்பொழுது சொன்னார், பரீட்சை நேரம் இத்தனை பெண்களை இங்க பார்க்கும் பொழுதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவே ஒரு பெரிய வெற்றி. எல்லாத்தையும் நான் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், நான் தான் செய்ய வேண்டும் என்று இருந்த அந்த நிலையை மாற்றி, என் கட்சி என் அணி நடத்துகிற கூட்டத்திற்கு எது எப்படி இருந்தாலும் நான் வருவேன், நான் போவேன் வந்திருக்கீங்கல்ல, இது உங்கள் முதல் வெற்றி. இந்த வெற்றிகளை என்றும் எதற்காகவும் விட்டுக் கொடுத்து விடாதீர்கள். உங்கள் தன்னம்பிக்கையை எதற்காகவும் தளர விட்டு விடாதீர்கள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்க கூடாது. ஒவ்வொரு பெண்ணும் நான் யார், நான் யாராக இருக்க விரும்புகிறேன், நான் எப்படி வாழ விரும்புகிறேன் என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை உங்கள் ஒவ்வொருவர் கையில் மட்டும்தான் இருக்கிறது. அது அப்பாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், உங்கள் கணவனாக இருக்கட்டும், யாருக்கும் அந்த உரிமை இல்லை. அது உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே மாற்றம் வரும். இதை உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் கொண்டு சேர்த்தீர்கள் என்றால், உங்கள் மகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், அவர்களுக்கும் இதை சொல்லித் தாருங்கள். அப்பொழுதே மாற்றம் பிறக்க துவங்கிவிடும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மதியம் சந்திப்போம். காலையில் சந்திக்க வாய்ப்பில்லாத அத்தனை சகோதரிகளுக்கும் மீண்டும் என் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தமிழகம் திக்கு தெரியாத ஒரு காடாக இருக்கிறது. புயலில் சிக்கி இருக்கக்கூடிய, புயல் எந்த பக்கம், அலைகள் எந்த பக்கம், இருட்டு எந்த பக்கம், வழி எந்த பக்கம், கரை எந்த பக்கம் என்று தெரியாத ஒரு கடலாக இன்று தமிழகம் நமக்கு முன்னால் தெரிகிறது. இந்த நிலையிலே தமிழ்நாட்டிலே நம் எல்லோர் கண்களுக்கும், நமது கண்கள் என்றால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களின், மனிதர்களின் கண்களுக்கும் ஒரே கலங்கரை விளக்கமாக தெரியக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கக்கூடிய மகளிர் அணியின் தலைவர் அம்மையார் காஞ்சனா கமலநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆலந்தூர் பாரதி அவர்களே, மாநில மகளிர் தொண்டரணியின் செயலாளர் ஹெலன் டேவிட்சன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அம்மையார் விஜயா தாயப்பன் அவர்களே, உரையாற்றி இருக்கக்கூடிய அம்மையார் சங்கரி நாராயணன் அவர்களே, சல்மா அவர்களே, குமரி விஜயகுமார் அவர்களே, சேலம் சுஜாதா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வசந்தி ஸ்டான்லி அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய ராணி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாநில மகளிர் அணி, மகளிர் தொண்டர் அணி பிரச்சார குழுவை சேர்ந்த சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே எங்களை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, அண்ணன் பூச்சி முருகன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும், பத்திரிகை உலகை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மகளிர் அணி கூட்டம் என்றால் உங்களுக்கு நான் உறுதுணையாக எப்பொழுதும் இருப்பேன் என்று எப்பொழுது அழைத்தாலும் அங்கு நமக்கு ஒரு ஊக்கமாக, நம்மை உந்தி செல்லக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றியையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற ஆண்டு இந்த மகளிர் தின விழாவிலே கோவையிலே அவர் எடுத்துக்கொண்ட, அங்கே இருந்த ஆண்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள வைத்த உறுதிமொழியை நாம் யாரும் மறந்திருக்க முடியாது.
அந்த உறுதிமொழியை அவர்கள் எல்லாம் நிறைவேற்றினாலேயே இந்த பெண்கள் இனிமேல மகளிர் தினம் கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை, உரிமைகள் பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்த அளவிற்கு அவர் உறுதுணையாக நின்று ஒவ்வொரு குழுவுக்கும் தன் கையாலேயே அந்த நிதித்தொகையை கொடுத்து பெண்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும், தன் வாழ்க்கை தன் எதிர்காலத்தை தானே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தானே தன் கையால் அந்த சுய உதவி குழுக்களுக்கு நிதியை வழங்கியவர். பெண் உரிமை, பெண்களுக்கான நியாயமான இடம், அவர்களுக்கான மரியாதை, இதையெல்லாம் வேண்டும் என்று இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டீர்கள். அதை ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தவர் அண்ணன் தளபதி அவர்கள். நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றி தருவார். நாம் நம் உரிமைகளை இந்த மேடையிலே அவரிடம் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். நமக்கு என்று கடமையும் இருக்கிறது, அதை நாம் உணர வேண்டும். இன்றைய கூட்டத்திற்கு கூட சில மகளிரணி அமைப்பாளர்கள், தொண்டரணி அமைப்பாளர்கள் வரவில்லை. அங்கே இருக்கக்கூடிய துணை அமைப்பாளர்கள் பல பேர் வரவில்லை. இது எந்த விதத்திலே நமக்கு உரிமைகளை கேட்பதற்கு நியாயம் இருக்கிறது என்று, இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி தொடர்ந்து எந்த நிகழ்ச்சிக்கும் கட்சி அழைக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும், நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், வரக்கூடியவர்கள் பல மகளிர் இருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆனால் இப்படி நிகழ்ச்சிகளுக்கு வராத பெண்கள் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தன் பொறுப்பை உணர வேண்டும். இல்லை என்றால் மற்றவர்களுக்கு வழிவிட்டு, வரக்கூடியவர்களுக்கு வழிவிட்டு விலகி நிற்க வேண்டும். உறுப்பினர் கார்டு பத்தி பேசின ஒரு அம்மையார் பேசினார்கள். நிச்சயமாக இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பெண்கள் பல பேர் நம் இயக்கத்திலே இணைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலே செயலாற்ற வேண்டும், தமிழ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலை அதிகரித்திருக்கிறது. அதனால நீங்க உறுப்பினர்கள் சேர்ப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும். நிச்சயமா அந்த கார்டு உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு தலைமை கழகத்திடம் பேசியிருக்கிறோம், தளபதி அவர்களிடம் சொல்லி இருக்கிறோம். நிச்சயமாக அதற்கு ஏற்பாடுகள் விரைவிலே செய்யப்படும். அதனால நீங்க இப்பொழுது எந்த அளவுக்கு முடியுமோ உறுப்பினர்களை சேர்ப்பதிலே நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். நான் இந்த ரேஷன் கடை ஆர்ப்பாட்டத்திற்கு பெண்கள் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கலந்து கொண்டு உங்களை பெருமைப்பட வைப்போம். எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாங்கள் தவறாமல் பயன்படுத்துவோம் என்று உறுதியாக கூறுகிறேன். ஆனால் தளபதி அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மிக முக்கியமான தேசிய அளவிலான கோரிக்கை பெண்களுக்கான இடஒதுக்கீடு. 33% மகளிர் கேட்கக்கூடிய மகளிர் மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அண்ணன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணி இந்த மாதம் மார்ச் 20 டெல்லிக்கே சென்று அங்கே ஜந்தர் மந்திரிலே நாம் போராட போகிறோம். 33% இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லியிலே சென்று போராட வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதை நிறைவேற்ற வேண்டும். உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் டெல்லிக்கு வந்து அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காலையில் பேசியவர்கள் கூட குறிப்பிட்டு சொன்னார்கள், மகளிர் ஆணையத்திற்கு இதுவரை எந்த தலைமையும் இதுவரை போடப்படவில்லை இந்த ஆட்சியிலே. அது மிக முக்கியமான ஒரு ஆணையம். அதற்கான வழிவகைகளை காண அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு அறிக்கையை தர வேண்டும்.
அதை எப்படி அந்த இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அந்த ஆணையத்திற்கு ஒரு தலைமையை போடுவதற்கு ஒரு சரியான ஒருவரை அங்கே நியமிப்பதற்கு என்ன வழியில் நாங்கள் போராட வேண்டும் என்று எங்களுக்கு அவர்கள் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு. நான் சொல்லியது போல ரேஷன் கடை பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை இப்பொழுது பெரிதாக தலைவிரித்து ஆட துவங்கி இருக்கிறது. அந்த தண்ணிக்கும் போய் நிற்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். முதல்ல பாதிக்கப்பட போவது பெண்கள் தான். இதற்கும் நாம் போராட வேண்டும். முக்கியமாக மகளிர் அணி அதை தன் கையிலே எடுத்துக்கொண்டு நீங்கள் போராட வேண்டும். இப்படி மக்கள் பிரச்சனைகளை நாம் கையிலே எடுக்க வேண்டும். அதில் பெண்களின் பங்கு மிக முக்கியமான பங்காக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது மக்கள் தயாராக இருக்கிறார்கள். தேர்தல் எப்பொழுது வரும் என்று நம்மை விட மக்கள் தான், தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வந்தா போதும், நேரா வந்து ஓட்டு போட்டுட்டு போகிறதுக்கு அந்த தளபதிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். எங்கு போனாலும் தமிழர்களை பார்க்கும் பொழுது, விமானத்தில் பார்த்தீர்கள் என்றாலும் சரி, டெல்லியா இருக்கட்டும், எங்க பயணம் செய்யக்கூடிய அந்த இடத்திலே நாம் தமிழகத்தின் பிரச்சனையை பற்றி தெரிந்தவர்களை சந்தித்தோம் என்றால் நிச்சயமாக தேர்தல் எப்பொழுது வரப்போகிறது, ஆட்சி மாற்றம் எப்பொழுது வரப்போகிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைகளிலே ஆட்சி எப்பொழுது மாறப்போகிறது என்ற கேள்வியை தான் அவர்கள் தொடர்ந்து வைக்கிறார்கள். அதனால் மகளிர் அணியின் பங்கு அது நடைபெறுவதற்கு ஒரு பெரிய பணியாக இருக்க வேண்டும் என்று கூறி அந்த உறுதியை அண்ணன் அவர்களுக்கு நான் அளித்து அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை மகளிருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.